ஆன்மீக அன்பர்களுக்கு நல்வணக்கம். நமது ஸ்ரீ ஆதி மன்மதீஸ்வர சுவாமி யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகளை புதுமையாக தந்து கொண்டிருக்கிறோம். இவை நிச்சயம் உங்களுக்கு நன்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம். ஆகவே இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கூரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கொம்பேறி பாயும் கூரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாடுனீங்களா இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? இது ரொம்ப சிம்பிளா மணி, நீதான் சொல்ல இதுக்கு என்ன அர்த்தம்னு. அதாவது ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு குரங்கு இருந்துதான். அந்த குரங்குக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்துச்சான். அந்த குழந்தைய பார்த்தா மனுஷன் மாதிரியே இருக்கானா. இப்படிதான் மனுஷன் வந்திருப்பான். மணி, எப்ப பார்த்தாலும் நீ உங்க அப்பாவையும் ஒன்னையும் வச்சே பேசாத, கொஞ்சம் வெளியில வா. எங்க அப்பா என்ன குரங்கு மாதிரியே இருக்காங்க? உங்க அப்பா ஒன்றும் குரங்கு மாதிரி இல்லை, குரங்கு தான் உங்க அப்பா மாதிரி. சரி, அதை விடு. இப்போ மனிதனெல்லாம் சும்மா நான் சாதாரண நாட்டு குரங்குலேருந்து பிறந்தவன்னு நினச்சிட்டு இருக்காது. நாமெல்லாம் கொஞ்சம் ஒஸ்தி குரங்கு, கொஞ்சம் ஸ்பெஷல் குரங்கு. இந்த கொரில்லா பார்த்திருக்கியா? கொரில்லா பார்த்திருக்கேனே. எங்க பார்த்திருக்கேன்? ஹாங்காங் படத்துல. ஐயோ, அது ஹாங்காங் இல்ல, கிங்காங் படம். சரி, அது இருக்கட்டும். சிம்பான்சி குரங்கு தெரியுமோ? என்ன தெரியுமான்னு கேக்குறீங்க? 40 வருஷமா அதோட குடும்பமே நடத்திட்டு இருக்கேன். ஓஹோ, சிம்பான்சி குரங்கோட குடும்பம் நடத்துறேன், இதோட குப்பை கொட்டுறேன். சரி, அது இருக்கட்டும். இந்த சிம்பான்சி, கொரில்லா, ஒராங்குட்டான் இந்த மாதிரி வாலில்லா குரங்குகளுக்கு ஏப்ஸ் அப்படின்னு பேரு. அந்தோட உடம்புல பல மாற்றங்கள்லாம் நடந்துதான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மனிதன் தோன்றினான் அப்படிங்கிறத இப்போதான் ஒரு 100-150 வருஷமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ரிஷிகளும் முனிவர்களும் ஆன்மீக ரீதியா விலங்குகள் எப்படி வந்தது, மனிதன் எப்படி வந்தான் அப்படிங்கிறத அந்த பரிணாம வளர்ச்சியை புராண கதைகள் மூலமா, குறிப்பா தசாவதன் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. அதை விளக்கமா சொல்றேன், கேட்டுக்கிறியா? சொல்லுங்க, கேட்கறேன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபர்ணாய சம்பவாமி யுகே யுகே. இந்த பூமியிலே எப்பொழுதெல்லாம் தர்மம் குலைந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் நான் அவதாரம் செய்வேன் என்று பகவத்கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார். இப்படி ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்த இந்த 10 அவதாரங்களையும் தசாவதாரங்கள் என்று சொல்லி சுக பிரம்ம ரிஷியானவர் பரீட்சித்த மகாராஜாவிடம் அது பற்றி விளக்குகிறார். இந்த தசாவதாரங்களின் தொடரானது இந்த நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பரிணாம கொள்கையோடு எவ்வாறு ஒத்துப்போகிறது என்று பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். முதலாவது அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்யம் என்ற சொல்லானது மருவி மச்சம் என்றானது. மச்சம் என்றால் மீன். படைப்பு தொழிலுக்கு காரணமான பிரம்மன் ஒரு சமயம் தூங்கச் செல்லுகிறார். அந்த சமயம் பார்த்து ஹயக்ரீவன் என்கிற ஒரு அசுரன் பிரம்மனுடைய 4 வேதங்களையும் திருடிக்கொண்டு கடலுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளுகிறான். அப்போது படைப்பு தொழில் நின்று விடுகிறது, மகா பிரளயம் ஆரம்பிக்கிறது. இதனால் எல்லா உயிர்களும் கஷ்டப்படுகின்றன. அந்த சமயத்திலே நமது ஸ்ரீமன் நாராயண பெருமாள் மத்ஸ்ய அவதாரம் எடுக்கிறார். ஒரு மிக பிரம்மாண்டமான மீனாக உருவெடுத்து சமுத்திரத்துக்குள்ளே போய் ஹயகிரீவனோடு போரிட்டு அவனை தனது தனது தலையில் இருந்த கொம்பினால் குத்தி சம்ஹாரம் செய்கிறார். வேதத்தை மீட்டு எடுத்து வந்து பிரம்மாவிடம் கொடுக்கிறார். படைப்பு தொழில் ஆரம்பமாகிறது, மீண்டும் ஆரம்பமாகிறது. இது புராணம். சரி, இந்த புராண கதை தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம கொள்கையோடு எப்படி ஒத்துப்போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். முதுகெலும்புள்ள உயிரினங்களிலேயே முதலில் தோன்றிய உயிரினம் மீன் என்கிறது எவல்யூஷன். அது சமுத்திரத்திலே தோன்றியது. ஒரு ஆச்சரியம் தெரியுமா? மீனின் உடலில் உள்ள இரத்தத்தின் வேதி கட்டமைப்பும் சமுத்திர நீரின் வேதி கட்டமைப்பும் ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே முதலில் தோன்றிய முதுகெலும்புள்ள உயிரினம் மீன் என்பதாலும் முதலில் எடுத்த அவதாரம் மத்ஸ்ய அவதாரம் என்பதாலும் இந்த அறிவியல் சார்ந்துதான் புராண கதை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா? சில அறிவாளிகள் கேட்பார்கள், மீனின் தலையில் கொம்பு இருக்குமா என்று. ஒரு நிகழ்ச்சி சொல்லுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தி குரொக்கடைல் ஹண்டர் என்ற ஒரு அட்வென்ச்சரர், ஸ்டீவ் எர்வின் என்று பெயர், அவர் கடலிலே அட்வென்ச்சர் செய்யும்போது ஸ்டிஞ்ச் ரே என்ற ஒரு மீனின் தலையில் உள்ள கொம்பு போன்ற ஒரு முள் குத்தி இறந்து போனார் என்று டிஸ்கவரி சேனலானது ஒளிபரப்பு செய்தது. ஆக இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் புராண கதையோடு சேர்ந்துதானே வருகிறது.
அப்பொழுது நாம் ஆன்மீகத்தை அறிவியலுக்கு அடிப்படையாக கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? இது முதலாவது அவதார கதை. இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள். உங்களுக்கு தெரிந்த கதைதான். அமுதம் கடைவதற்காக மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு ஒரு பக்கம் தேவர்களும் இன்னொரு பக்கம் அசுரர்களும் நின்று பார்க்கடலை கடைந்தார்கள். அந்த சமயத்திலே மேருமலையானது ஒரு பக்கமாக சாய ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் தேவர்கள் கொஞ்சம் வலிமை குறைந்ததாக இருந்தார்கள். பார்க்கடலை கடையும் போது மேருமலை சாய்ந்தால் என்ன ஆகும்? எல்லா தேவர்களும் அழிவார்கள், உலகம் அழிந்துவிடும் என்று அஞ்சினார்கள். அந்த சமயத்திலே ஸ்ரீமன் நாராயணன் கூர்மாவதாரம் எடுத்தார். அதாவது கடினமான வலிமையுடைய தனது ஆமையின் ஓட்டினால் அந்த மேருமலையவே தாங்கினார். முதுகினால் மேருமலையை தாங்கி அதை நிமிர்த்தி அதன் பிறகு மேருமலையை மத்தாக கொண்டு கடைந்து அமுதம் எடுத்தார்கள். அந்த கதை உண்டு. சரி, இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். அறிவியலோடு இது எப்படி சம்பந்தப்படுகிறது? பரிணாமத்தை பொறுத்தவரையிலே நீரில் வாழ்ந்த மீன்கள் நீரிலும் நிலத்திலும் வாழ்வதற்கு தகுந்தவாறு உடலமைப்பை மாற்றிக்கொண்டு தவளைகளாக மாறுகின்றன. அவற்றிற்கு ஆம்ஃபிபியா என்று பெயர். இந்த தவளைகளில் சில நிலத்திலேயே வாழ்வதற்கு தகுந்தவாறு தன் உடலமைப்பை கைகால்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு ஆமை, ஓணான், பல்லி என்ற ஊர்வனவாக மாறுகின்றன. மீன்கள், அதன் பிறகு தவளைகள், அதன் பிறகு ஆமை, ஓணான் போன்ற ஊர்வன. இதுதான் பரிணாம வளர்ச்சியின் பல அங்கங்கள். இப்போது புராண கதையோடு ஒப்பிட்டு பாருங்கள். முதலில் மச்சாவதாரம், அடுத்தபடியாக கூர்மாவதாரம், ஆமை அவதாரம். சரியாக இருக்கிறதா? இது இரண்டாவது அவதாரம். இப்போது மூன்றாவது அவதாரத்தை பற்றி சொல்லுகிறேன். மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். வராகம் என்றால் பன்றி என்று பொருள். இரண்யாட்சன் என்று ஒரு அசுரன். அவன் நிறைய வரம் பெற்று பாதாளத்தை பிளந்து பூமியை ஒரு கோலமாக ஆக்கி அதை பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் மறைத்து வைத்து விடுகிறான். அப்போது உயிரினங்கள் எல்லாம் துன்பப்படுகின்றன. இதை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் வராக அவதாரம், பன்றி அவதாரம் எடுக்கிறார். தனது பற்களாலே பாதாள லோகத்தை பிளந்து உள்ளே சென்று பூமி கோலத்தை எடுத்து தன்னுடைய கோரை பற்களால் தாங்கிக் கொண்டு மேலே வந்து பிரபஞ்சத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார். இது வராக அவதாரத்தின் கதை. சரி, இதிலிருந்து எவல்யூஷன் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வராக அவதாரம் பன்றி என்பது ஒரு பாலூட்டி. அதாவது மீன்கள், ஆம்ஃபிபியா, ரெப்டைலியா ஊர்வன, அதுவும் ஆமை போன்ற ஊர்வன, அதன் பிறகு பறவைகள் ஒரு பக்கமாகவும் பாலூட்டிகள் ஒரு பக்கமாகவும் வளர்ச்சி அடைகின்றன. பாலூட்டிகள் என்றால் என்ன? இந்த பன்றி, நாய், ஆடு, மாடு இவையெல்லாம் பாலூட்டிகள். ஆக ரெப்டைலியாவுக்கு பிறகு பாலூட்டிகள் வந்தன என்பதை இது நிரூபிக்கிறது அல்லவா? அதனால் ஆன்மீகமும் அறிவியலும் ஒத்துதான் போகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வராக அவதார படத்தை பார்த்தால் தெரியும். கோரைப்பல்லின் மேல் பூமியானது உருண்டையாக இருக்கும், கோலமாக இருக்கும். பூகோளம் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்போதுதான் பூமி கோள வடிவமானது என்று ஒரு 100-200 ஆண்டுகளாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே ஆன்மீகம்தான் அறிவியலுக்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது. சரி, நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நர என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். உடலானது மனித உடல், தலையானது சிங்கத்தலை. சரி, இரண்யாட்சன் என்ற அசுரனை ஸ்ரீஹரி வதம் செய்ததால் அவனுடைய சகோதரனான இரண்ய கசிபு கோபம் கொள்கிறான். ஸ்ரீஹரியை பழி தீர்க்க வேண்டும் என்று நிறைய தவம் செய்கிறான். பிரம்மாவிடமிருந்து ஒரு தவம் வாங்குகிறான். இறைவனே, எனக்கு காலையிலும் இரவிலும், வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும், விண்ணிலும் மண்ணிலும், ஆயுதங்களாலும், மிருகங்களாலும், மனிதர்களாலும், தேவர்களாலும், அரக்கர்களாலும் மரணம் சம்பவிக்க கூடாது என்று வரம் பெறுகிறான். அதன் காரணமாக தேவர்களை அவன் துன்புறுத்துகிறான். இரண்ய கசிபுவுக்கு பிரகலாதன் என்று மகன், அவனோ ஹரி பக்தன். இதனால் இரண்ய கசிபு தன்னுடைய மகன் மீதே கோபம் கொண்டு அவனை துன்புறுத்துகிறான். ஒரு நாள் கொலு மண்டபத்திலே இரண்ய கசிபு பிரகலாதனை கேட்கிறான், பிரகலாதா, உன்னுடைய ஹரி எங்கே இருக்கிறான்? பிரகலாதன் அழகாக பதில் சொல்லுகிறான், தந்தையே, என்னுடைய ஹரி மகா பிரபு
இந்த தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இந்த தூணில் இருக்கிறானா என்று சொல்லி தன்னுடைய கதாயுதத்தால் ஓங்கி அடிக்கிறார். தூணை பிளந்து கொண்டு நரசிம்மம் ஆக்ரோஷத்துடன் வெளிவருகிறது. சாயுங்கால பொழுது, நன்றாக கவனியுங்கள், சாயுங்கால பொழுது, இரவும் அல்ல பகலும் அல்ல, சாயுங்கால பொழுதிலே இரண்யகசிபுவை தூக்கி சென்று வெளியிலும் அல்ல உள்ளேயும் அல்ல நிலைப்படியிலே அமர்ந்து கொண்டு ஆகாயத்திலும் அல்ல பூமியும் அல்ல தன்னுடைய மடிமேலே கிடத்தி, ஆயுதங்கள் எதுவும் இல்லை, தன்னுடைய நகங்களாலேயே இரண்யகசிபுவை உடலை கிழித்து வதம் செய்கிறது அந்த நரசிம்மம். இது 4வது அவதாரம். சரி, இதிலிருந்து அறிவியல் எப்படி அந்த சான்றுகளை சொல்லுகிறது என்று பார்ப்போமா? பன்றி என்பது 5 அறிவு உடைய ஒரு பாலூட்டி, மனிதன் 6 அறிவு உடைய ஒரு பாலூட்டி. பன்றிக்கு பிறகு மனிதனும் சிங்கமும் சேர்ந்த ஒரு நரசிம்மம். ஏறத்தாழ அந்த 6வது அறிவு தோன்றுகின்ற நேரம். ஆக 5 அறிவுக்கு பிறகு 6வது அறிவு பரிமாணம் இங்கே நிகழ்கிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த அறிவு பரிணாமத்தால் தான் இந்த இரண்யன் பெற்ற வரத்திற்கு தகுந்தவாறே செயல்பட்டு இரண்யனை வதம் செய்கிறது நரசிம்மம். இது மட்டுமல்ல, குரங்குகள் வரை எல்லாமே ப்ராஸ்ட்ரேட் போஸ்டர், அதாவது கிடைமட்டமாக உடலை வைத்திருக்கும். ஆனால் மனிதன் அப்படியே நிமிர்ந்து போவான். முதல் மனிதனுக்கு ஹோமோ எரெக்டஸ் என்று பெயர். எரெக்ட் போஸ்டர், நேராக நிமிர்ந்த நிலை. நரசிம்மம் என்பது எரெக்ட் போஸ்டர். அதனால் அந்த மனிதனுக்கு ஹோமோ எரெக்டஸ் என்று பெயர். ஹோமோ எரெக்டஸ் என்ற மனிதன் உருவாகிறான் என்பதை காட்டுவதுதான் நரசிம்ம அவதாரம். ஆகவே பரிணாம வளர்ச்சியும் புராண கதைகளும் ஒன்றாகவே இருக்கின்றன. சொல்லப்போனால் அறிவியலானது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்க. நன்றி, வணக்கம்.